இந்த எலுமிச்சம்பழம் இலையை வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே சுவையான சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்கப்பா. மரச்சேக்கன்னு ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, வரமிளகாய், எலுமிச்சந்தழை, புளியோர சோளை போட்டுக்கலாம். பெருவெங்காயத்தூள், கல் உப்பு, நல்லா எண்ணெயிலே வணங்கிச்சு. இன்னும் போய் ஆற வச்சு சட்னி ஆட்டிக்கலாம். சட்னி ரெடி, வாங்க சாப்பிடலாம். சட்னி ஆனால் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு நாளைக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா.